அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய பேர் என்கிட்ட கேட்டது. ஹே காய்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஷாப்பிஃபை, ரோபோசோ கிளவுட், ட்ராப் ஷிப்பிங், இன்டர்நேஷனல் சப்ளையர் இவங்களெல்லாம் பற்றி நிறைய டவுட்ஸ், நிறைய கொஷின்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு அதிகமாக என்ன கொஷின்ஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் வந்திருக்கோ, ஸோ அதனால் ரைட் டவுன் பண்ணி அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன். இது ஒரு Q&A செஷன் மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ்னால நீங்கள் ஸ்டாப் ஆக வேணாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஷாப்பிஃபை சைன் அப்பில் ஸ்டாப் ஆகிறீங்க. ஏன்னா அங்கே தான் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணும்போது 20 rupees சொல்கிறீங்க, பட் 5,000 15,000 கேட்குதுன்றாங்க. இது வந்து அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நான் இதில் சொல்யூஷன் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹேண்டில் சிஓடின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் நீங்கள் பண்ணுறீங்க, ஏன்னா இன்டர்நேஷனலுக்கு சிஓடி கான்செப்டே கிடையாது. நீங்கள் இந்தியாவில் பண்ணுறீங்கன்னா சிஓடி தேவைப்படும். ஸோ சிஓடி வந்து நீங்கள் ஷாப்பிஃபை வெப்சைட் இப்போ சைன் அப் பண்ணிட்டீங்க. சப்ளையர் வந்து நீங்கள் ரோபோசோ கிளவுட்டோ இல்லை ஓன் ப்ராடக்ட்டோ சேல் பண்ணுறீங்க. இப்போ டெலிவரி பார்ட்னர் நீங்கள் யாரை சூஸ் பண்ண போகிறீங்கன்ற அந்த ஸ்டேட், மேபி நீங்கள் பெங்களூர்லேருந்து ஆர்டர் வருதா இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்லேருந்து வருதுன்னா அங்கே எது ஃபாஸ்ட் ஷிப்பிங்காக இருக்கோ, அங்கே எது வந்து ப்ராப்பராக டெலிவரி ரேட் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டெலிவரி பார்ட்னர் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் என்னோட சைட்டில் ஷிப்ராக்கெட் இன்டெகிரேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு சிஓடி ஆர்டர்ஸ் வருதுன்னா நான் வந்து ஷிப்ராக்கெட்டில் அந்த சிட்டிக்கு என்ன டெலிவரி பார்ட்னரோட டெலிவரி ரேட் அதிகமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நான் பிக்கப் ஸ்கெட்யூல் பண்ணுவேன். ஸோ எனக்கு நாளைக்கு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணுவாங்க. பட் அது சிஓடி ஆர்டர் எனக்கு எப்படி கேஷ் வரும், அந்த டெலிவரி பார்ட்னர் அதை இப்போ நான் வந்து ஷிப்ராக்கெட் யூஸ் பண்ணி டிடிடிசி வச்சு டெலிவரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ டிடிடிசி டெலிவரி பர்சன் பெங்களூரில் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து கேஷை கலெக்ட் பண்ணி திருப்பி வந்து ஷிப்ராக்கெட் கிட்ட அதை கொடுத்துருவாங்க. ஏன்னா ஷிப்ராக்கெட் தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஷிப்ராக்கெட் என்ன பண்ணுவாங்க, ஷிப்ராக்கெட்ல வந்து நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ ஷிப்ராக்கெட் அந்த அமௌண்ட்டை என் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. ஸோ நமக்கு காசு வந்துடும். இப்படிதான் வந்து நம்ம சிஓடி யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் பண்ணணும். இதுவே நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி கொரியர் யூஸ் பண்றீங்க, ஷிப்ராக்கெட்ல இன்டெகிரேட் பண்ணல, பக்கத்துல இருக்க கொரியர் கம்பெனி இந்த மாதிரி தான் யூஸ் பண்றீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் அந்த எஸ்டி கொரியர்லாம் நான் பேசியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அவங்ககிட்ட நம்ம போயிட்டு சிஓடி ஆர்டர்ஸ்லாம் கொடுத்தோம்னா அவங்க அந்த காசை வாங்கி நம்ம பேங்க் அக்கௌண்ட் போடுவாங்க. பட் இது ரொம்ப டிலே ஆகும், 7-10 days கூட ஆகலாம். ஷிப்ராக்கெட்ல சீக்கிரமா வந்துடும். மோஸ்ட்டாக ப்ரீபெய்ட் கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஷிப்பிங் சிஓடிக்கெலாம் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் போட்டு வைங்க. ப்ரீபெய்ட் இருந்தால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட். கஸ்டமர்ஸும் நிறைய பேர் ப்ரீபெய்ட் மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி பாருங்க. பட் சிஓடினால எந்த பிரச்சனையும் இல்லை. சிஓடி ஆர்டர்ஸும் எனக்கு நிறைய வரும். சிஓடினா நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, ஆர்டிஓ வரும். சப்போஸ் டெலிவரி பண்ண முடியல, கஸ்டமர் வீட்டில் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் போகும். அதுக்கு நம்ம வேஸ்ட்டாக நம்ம பைசா பே பண்ணணும். அதுதான் ஒரு இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லாம் ஜென்ட்ராப்க்கு சேல் பண்ணலாமா இந்தியாவில்? ஸோ இப்போ நீங்கள் ஜென்ட்ராப் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜென்ட்ராப்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஜென்ட்ராப்ன்ற சப்ளையர் வந்து இன்டர்நேஷனல் சப்ளையர். இன்டர்நேஷனல் நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு அவங்களை யூஸ் பண்ணலாம். பட் இந்தியாவில் அதுவும் இல்லாமல் நீங்கள் டிஷர்ட் தான் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுவும் இந்தியாவில் பண்ண போறீங்கன்னா நீங்கள் நம்ம திருப்பூரில் இருக்க டிஷர்ட் மேனுஃபேக்சரை காண்டாக்ட் பண்ணி ட்ராப் ஷிப்பிங் ப்ராசஸை மேனுவலாக வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட நீங்கள் வாங்கினா சீப்பாக கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் அது ப்ராஃபிட், நம்மளுக்கும் இது ப்ராஃபிட். அதுவும் இல்லாமல் ஷிப்பிங்லேருந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். எப்போ ஷிப் ஆகுது, எப்போ டெலிவரி ஆகுது எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே மேனுவல் ப்ராசஸ். இல்லை இந்த பிரிண்டிஃபை, பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் பண்ணி சேல் பண்ணலாம். பட் அதில் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அது ஆட்டோமேட். பட் நீங்கள் ப்ராஃபிட் நல்லா ஏர்ன் பண்ணணும், டிஷர்ட்டோட ஃபேஷன் பிராண்ட் தான் நான் ஃபியூச்சரில் பண்ண போகிறேன், டிஷர்ட் பற்றி நான் இனிஷியலாக தெரிஞ்சுக்க போகிறேன், நீங்கள் திருப்பூர் மேனுஃபேக்சரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். இன்டர்நேஷனலாக பண்ண போறீங்கன்னா ஷாப்பிஃபைல பிரிண்ட்ஃபுல்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நீங்கள் டிஷர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஹூடிஸ், கேப், கப்பு, மக் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் டிசைன் பண்ணி கேனுவலாக டிசைன் பண்ணி அதில் போட்டுட்டிங்கன்னா அதில் சேல் ஆகும்போது உங்களுக்கு காசு வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் இன்வென்ட்ரி செலெக்ஷன்லாம் எப்படி? இப்போ நான் வந்து மல்டிபிள் சப்ளை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்தியாவில் சேல் பண்ணுறேன், எனக்கு வந்து நான் ஓனாகவும் ப்ராடக்ட் வச்சிருக்கேன், இல்லை எனக்கு ரோபோசோ கிளவுட் சப்ளை, இல்லை க்ளோ ரோட் சப்ளை, சில சப்ளைஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை மேனுஃபேக்சரை காண்டாக்ட் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸ் நான் பண்ண போகிறேன்னா ஷாப்பிஃபைல நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன வச்சு சொல்கிறேன், என்கிட்ட ஒரு ஓன் ப்ராடக்ட் இருக்குது, நான் வந்து சப்ளையரோடும் டைப் வச்சிருக்கேன், நான் என் ப்ராடக்ட்டும் ஷாப்பிஃபைல லிஸ்ட் பண்ணியிருப்பேன், சப்ளையர் ப்ராடக்ட்டும் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு எதுக்கு ஆர்டர் வருதோ அந்த ப்ராடக்ட் இப்போ எனக்கு வந்துச்சுன்னா நான் பேக் பண்ணி ஷிப் பண்ணுவேன். சப்ளையர் ஆர்டர் வந்துச்சுன்னா சப்ளையருக்கு ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணுறேன், சப்ளையர் ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சப்ளையர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்டர்நேஷனலாக பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் கரன்சியும் செட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸ் இருக்கணும். ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸ் இருந்தால் தான் மல்டிபிள் கரன்சி செட் பண்ண முடியும். ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இன்டர்நேஷனலாக பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்தியா வச்சு பண்ண முடியாது. பட் இந்த கரன்சி சேஞ்ச் ஆகிறதுலாம் நீங்கள் ஜியோ லொகேஷன் யூஸ் பண்ணி காட்டலாம். இப்போ யூஎஸ்ல இருக்கவங்க USD டாலரில் காட்டும், இந்தியாவில் இருக்கவங்க INR காட்டும், கனடாவில் இருக்கவங்க கேட்ல CAD காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து அதெல்லாமே காமிச்சிடும். பட் அந்த செக் அவுட் கரன்சி மட்டும் ஒன்று தான் வரும். அது நம்ம ஷாப்பிஃபை பேமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் மல்டி கரன்சி செக் அவுட் ஆப்ஷன் அவைலபிள் பண்ண முடியும். அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய பேர் என்கிட்ட கேட்டது. ஷாப்பிஃபை நான் சைன் அப் பண்ணும்போது 20 rupees தான் சொல்கிறீங்க, ஆனால் அங்கே எனக்கு 5,000 இல்லை 15,000 கிட்ட சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அதனால் நான் சைன் அப் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி அவ்வளோ சார்ஜ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு மேண்டேட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கன்சென்ட் கொடுக்குறோம், அதுதான். ஸோ ரீசெண்டாக இந்த RBI நியூ கைட்லைன்ஸ் பண்ணி இந்த ஆட்டோ பே எல்லாமே கேன்சல் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் டெபிட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரூல் போட்டாங்க. அதுக்கான கன்சர்ன் தான் இது.
இப்போ நீங்கள் வந்து ஷாப்பிஃபை அக்கௌண்ட் சைன் அப் பண்ண போறீங்கன்னா ₹20 பர் மந்த்னா ₹20 மட்டும் தான் டெபிட் ஆகும். அதுவும் 3 days கழிச்சு ட்ரையல் முடிஞ்ச அப்புறம் தான் உங்ககிட்ட இருந்து டெபிட் ஆகும். அதுக்கு முன்னாடி ₹1 சும்மா டெபிட் ஆகும், திருப்பி ரீஃபண்ட் வந்துடும். இந்த 5,000 50,000 காட்டுதே, இதை வந்து எனக்கு டெபிட் ஆகிடுமான்னு கேட்டால் ஆகாது. நீங்கள் சூஸ் பண்ணுற பிளான் வந்து பேசிக் சூஸ் பண்ணுங்க. பேசிக் சூஸ் பண்ணும்போது இயர்லியும் இருக்கும், மந்த்லியும் இருக்கும். மந்த்லி வந்து 1996 சம்திங் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. இயர்லி என்ன பண்ணீங்கன்னா 1500 தான் காட்டும். ஆனால் பர் இயருக்கு உங்களுக்கு மொத்தமாக சார்ஜ் பண்ணுவாங்க ட்ரையல் முடிஞ்சதும். ஸோ மந்த்லியை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுங்க. ஸோ அந்த 5,000 ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 months உங்களுக்கு முடிஞ்ச அப்புறம் 4th month உங்கள் பேசிக் பிளான் சார்ஜ் பண்ணுவாங்க ₹2,000 வித் ஜிஎஸ்டியோட. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஷாப்பிஃபை ஆப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டிரான்சாக்ஷன் ஃபீ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி ஒரு 4,000 கிட்ட வருதுன்னா, அப்போ உங்ககிட்ட இருந்து பேசிக் பிளான் மட்டும் சூஸ் பண்ணாமல் மேக்ஸிமமாக உங்கள் ஸ்பெண்டிங் எவ்வளவோ அதை சார்ஜ் பண்ணுறது தான் அந்த 5,000 கன்சர்ன். 5,000 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை அப்ரூவ் பண்ணால் தான் உங்ககிட்ட டெபிட் ஆகும். 5,000க்குள்ளே வர சார்ஜஸ் எல்லாமே அவங்க ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் அது. ஸோ அது வந்து 3 months அப்புறம் உங்கள் பேசிக் பிளானோட நீங்கள் மற்ற விஷயம் அதாவது இன்டெகிரேஷன் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சார்ஜஸ் பிடிப்பாங்க. இல்லைனா மந்த்லி 2,000 தான் பிடிப்பாங்க, அதுவும் 3 months அப்புறம் தான். பட் அதிகமாகலாம் எதுவுமே சார்ஜஸ்லாம் வராது, உங்களுக்கு பேசிக் பிளானே போதும். ஸோ 3 monthsக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ஷாப்பிஃபை ரன் பண்ண போகிறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா ஸ்டோர் கிளிக் பண்ணிட்டு வேறு ஸ்டோர் கிளிக் பண்ணி இன்னொரு 3 months ட்ரையல் ரன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் வந்த கொஷின்ஸ்லேயே அதிகமாக கேட்டது வந்து இந்த கொஷின்ஸ் தான். ஸோ இதுக்கெல்லாமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கொஷின்ஸ்லாம் பிக் பண்ணி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். பாய்.